ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ் அண்ட் நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சூர்யானா May 1 ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபேன் பாயா பயங்கர சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ரொம்ப நல்ல மனசோட ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை தான் சூர்யா நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு சக்ஸஸ்ன்னு ஒன்று கிடைக்கலன்றது என்னோட பெரிய கஷ்டமான ஒரு பாயிண்டாக இருக்குது. அப்படி என் மனசு கஷ்டப்படாமல் இந்த வாட்டி என் தலைவன் கார்த்திக் சுப்புராஜ் ஒரு பயங்கரமான ஒரு படம் பண்ணியிருக்காரு. படத்தோடைய டியூரேஷன் 2 hours 48 minutes லாக் பண்ணியிருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி இதுக்கு முன்னாடி மகான் எல்லாருமே வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்குமே தீனி போடுற மாதிரி இந்த ரெட்ரோ இருக்க போகுது. ஏற்கனவே கனிமா பயங்கர ட்ரெண்டில் வேர்ல்ட் வைட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம். அண்ட் ரீசெண்டாக பூஜா ஆக்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க தெலுங்குல. அதுவும் பயங்கர ஹிட். இன்டர்வியூவே ஹிட் ஆகுதுன்னும் போது படத்தை பற்றி சொல்லவா வேணும். இன்னொரு பக்கம் கிராண்டான ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் நடக்க போகுது. ஃபேக் பாசஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே 2D டீம்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவங்க அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யாராவது காசு கொடுத்து நீங்கள் இந்த பாஸை நாங்கள் வந்து விற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அவங்ககிட்ட காசு வாங்குறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணாதீங்க. யாருக்கிட்டுமே நாங்கள் அப்படி ஒரு ஃபார்மெட்டில் அந்த பாசஸை நாங்கள் சேல் பண்ணவே இல்லை, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டு சூர்யானாவுடைய லைனப்ஸ் பார்க்கும்போது எனக்கு மிரட்டலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை எவனாலும் எதுவும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். ஏன்னா இப்போ ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது. அடுத்த ஒரு பண்ண போட போகிறோம் தெலுங்கு டைரக்டர் வெங்கி அல்துரி. அவர் கூட பண்ண போகிறார். ரீசெண்டாக தான் வெங்கி அல்துரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் லக்கி பாஸ்கர் கொடுத்தாரு. அதை தாண்டி ஒரு இன்டர்வியூவில் ஒரு ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, என்கிட்ட 3 கதை இருக்குது. ஒன்று வந்து முழுக்க ஒரு ராம்காம், ஒரு லவ் அண்ட் காமெடியான ஒரு படம். இன்னொரு படம் ஒரு பயோபிக், அது வந்து பயங்கர ஜாலியாக ஒரு படமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ஹைஸ்ட் படம், எப்படி வந்து இந்த மணி ஹைஸ்ட் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்குது. எங்கேருந்தோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பணத்தை அடிக்கிறாங்க. இந்த 3 ஜானர்ல ஒரு ஜானர்ல தான் நான் அடுத்து படம் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 3ல ஏதோ ஒண்ணுதான் இல்ல, அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சூர்யானா என்ன பண்ண போறாருன்னா முழுக்க ஒரு ராம்காம் தான் பண்ண போறாரு. காதல்னாலே ததும்பி வலியுமே சூர்யா சார் கிட்ட. ஆமா, இது ஒரு 3 months ப்ராஜெக்ட். அது ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்டா பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா வந்து மமிதா பைஜு, பிரேமலூர்ல பார்த்திருப்போம். இப்ப ஜனநாயகம்லயே தமிழ் சினிமா மொத்தத்தையும் மமிதா பைஜு வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்ற எல்லா அப்டேட்ஸ்லயுமே மமிதா பைஜு அப்படிங்கிற பேர் இல்லாம சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் இல்ல ஜூலைல ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியே சைமல்டேனியஸா வாடிவாசலையும் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற பிளான் இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா வாடிவாசலுக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது வெங்கி அல்துரி ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வருஷம் சம்மர். ஓகே. அதுக்கப்புறம் வாடிவாசல் வந்து இப்போ வரைக்கும் சம்மர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு கன்ஃபார்மா பிளாக் பஸ்டரா இறக்க போறாங்க தீபாவளி. ஏன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒண்ணு வச்சிருக்காரு சூர்யானா. அது என்னன்னா ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த படம். அதுல வந்து முழுக்க ஒரு கருப்பசாமியா வராரு. அந்த படத்தோட ரிலீஸ் இந்த வருஷம் தீபாவளிக்கு பிளான் பண்ணி. இந்த வருஷம் தீபாவளி கொண்டு இருக்கு, அடுத்த வருஷம் தீபாவளி கொண்டு இருக்கு. அப்படியே லைன்அப்ஸ் அதிகமா இருக்கு. இந்த வருஷம் சம்மருக்கு வந்து வெங்கி அல்துரி ப்ராஜெக்ட் இருக்கு. தொடர்ந்து சூர்யானா பிளான் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என் லைஃப்ல செட் பேக்ன்றதே கிடையாது, பிளாக் பஸ்டர்ஸ் மட்டும் தான் நான் பேக் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவருடைய பேக்கேஜிங்கே பயங்கரமா இருக்கு. சசிகுமார் சார் ஒரு படம் பண்ணியிருக்காரு, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு. ஆமாங்க, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் மறந்துட்டேங்க. என்ன ஃபன்னா இருக்கு, என்ன ஜாலியா இருக்கு. ஒரு தமிழ் சினிமாவுக்கே இந்த மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறது புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு கதையை பார்க்கல. ஒரு படம்னு இருந்தா ஒருத்தர் காமெடியா இருக்க முடியும். அது எப்படிங்க படத்துல இருக்கிற எல்லாருமே காமெடி பண்றாங்க. எனக்கும் அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் May 1 தான். அந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 10 minutes. ரொம்ப கிறிஸ்பா இப்ப இருக்க ஆடியன்ஸுக்கு என்ன மைண்ட் செட்ல ஒரு ஃபேமிலி படம் பார்ப்பாங்களோ அந்த ரேஞ்சில் ரொம்ப எக்ஸாக்டா கட் பண்ணியிருக்காங்க. $1 million ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து குட் நைட் பண்ணாங்க, லவ்வர் பண்ணாங்க. இப்போ அது அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து 3வது படம் ரிலீஸுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கார்த்தி வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னா சுந்தர் சி அவர்கள் கூட சேர்ந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சுந்தர் சி அவர்கள் வந்து இப்ப ரொம்ப பிஸியா மூக்குத்தி அம்மன் 2 எடுத்துட்டு இருக்காரு. அதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரீசன்ட் டைம்ஸ்ல கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் சுந்தர் சியும் வடிவேலும் பயங்கர காமெடியா இருக்க போகுதுன்னு எல்லார்கிட்டயும் ஒரு எதிர்பார்ப்பு. தலைநகரம்க்கு அப்புறம் அவங்களோட காம்போ வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் கார்த்தியும் சுந்தர்
சுந்தர்சியும் சேர்ந்து பண்றதுனால, ஏன்னா சுந்தர்சியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவரோட ஸ்டோரி எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா. அவருக்கு திடீர்னு காமெடியா எடுப்பாரு, திடீர்னு பேய் படம் எடுப்பாரு, அதுலயும் காமெடி இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் எடுப்பாரு. கார்த்தி எல்லா லேயர்லயும் அடிச்சு தும்சம் பண்ண ஒரு ஆக்டர். சொல்லவே வேணாம், கார்த்தி அவர்களோட மார்க்கெட் இன்னும் எங்கேயோ எகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மூக்குத்தி அம்மன் 2 சொன்னீங்கல்ல, மூக்குத்தி அம்மன்ல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு, மூக்குத்தி அம்மன் 2ல ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்றாரு. ஆமா, அடுத்து ஹிப்ஹாப் தமிழா என்ன பண்ண போறாருன்னா, இந்த மூக்குத்தி அம்மன் 2 ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2-3 கான்சர்ட்லாம் இருக்கு, லைவ் கான்சர்ட், அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோவா ஒரு படம் பண்ண போறாரு. யாரு கூடனா ஜோ அப்படின்ற படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ஹிட் ஆச்சு. அந்த படத்தோடைய டைரக்டர் ஹரி, அவரோட சேர்ந்து தான் இந்த படம் பண்ண போறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு செட்பேக்கில் இருக்கார். பிடி சார் நல்லா வந்தது, பட் அதுக்கப்புறமா ஒரு படம் பண்ணார் அவருடைய ப்ரொடக்ஷனில், அவருடைய டைரக்ஷனில். எனக்கு பர்சனலாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணி இருந்தாங்க. பட் அது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே இறங்கினதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அவைவாக போயிடுச்சோன்றதை நினைக்கிறேன். அதன் காரணமாக அந்த படம் சரியாக போகல. ஆனால் மீண்டும் அவருடைய ஜோனில் ஒரு காலேஜ் படம் அப்படின்னு இறங்கி வராரு, மீசைய முருக ரேஞ்சில். வேற லெவலா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. டெஃபினட்டா சூப்பருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம். இது எப்பதான்ப்பா வரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எத்தனை பிரேக்குங்க, ரிலீஸ் டேட்டே தெரிஞ்சு 2-3 வாட்டி சொல்லிட்டாங்க, இது வாட்டி ஃபைனலா சொல்லியிருக்காங்க, பாப்போம். அதேதான், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்றீங்க அப்படின்ற மென்டாலிட்டிக்கு தான் எல்லாருமே போயிட்டோம். இப்போ புதுசா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, பேங்காக்ல வந்து ஃபைனல் ஷூட் நடந்துட்டு இருக்கான். ஆமாங்க, பேங்காக் தலைவன் பேங்காக் இருக்கான், இல்ல ஷூட்டிங் தான். ஆமா, பேங்காக்ல வந்து ஷூட் பண்றாங்க. இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து அருண் விஜய் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒரு பிக்கு கூட ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால. அதுவும் நம்ம வைரலாவே போயிட்டு இருக்கு. ஒரு வழியா தயவு செஞ்சு முடிச்சிருங்க, ஏன்னா ஃபைனல்னு சொல்லிட்டீங்க, முடிச்சு தயவு செஞ்சு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. அக்டோபர் 1 சொல்லிட்டாங்க, ரிலீஸ் டேட் போட்டாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் லாக் பண்ணிட்டாருன்னா முடிச்சிருவாரு. அவர் ரொம்ப பிளானா இருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்து அவர் எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காரு, குபேரா பண்ணிருக்காரு. இப்ப கூட அந்த போய் வா நண்பா சாங் வந்து மிக முக்கியமா அடுத்த ஒரு இந்த தேரே இஷ்க் மீன் ஆனந்த் எல்பாய் கூட 3வது வாட்டி ஒர்க் பண்றாரு. ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் தனுஷ் பண்றாரு என்னன்னா, மீண்டும் தெலுங்கு டைரக்டர்ஸ் கூட பயணிக்கலாம். முக்கியமாக வந்து திருவிக்ரம் ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர். ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஒரு 2 பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துட்டாரு. ஒன்று வந்து அல்லு அர்ஜுன் வச்சு அலா வைகுண்டபுரம்ல ஒன்று, அந்த படம் பயங்கரமான ஹிட். புஷ்பாவுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுனுக்கு பெரிய ஹிட் அதுதான். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம மகேஷ் பாபு வச்சு குண்டூர் காரம்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த பாட்டை கூட நீங்கள் கேட்டிப்பட்டிருக்கீங்க, குக்குன்னு சீலியில் டான்ஸ் ஆடுவாங்களே அந்த சாங்கு. இப்போ அந்த டேரக்டர் கூட தான் அடுத்து தனுஷ் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற ரேஞ்சில் எங்கள் அண்ணன் எஸ்கே வராரு. உள்ள வந்து தம்பி நாங்களும் இருக்கோம் இந்த போட்டியிலன்னு அவரும் என்ன சொல்றாரு, அவரும் திருவிக்ரம் கிட்ட தான் கதையை கேட்கணும்னு பிளான் பண்ணியிருக்காராம். ஆனா 2 பேருமே ரொம்ப கரெக்டான ரொம்ப சரியான ட்ராக்ல இருக்காங்கன்றது தோணுது. ஏன்னா அடுத்த அஜித் விஜய் யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி கமல் அப்படின்னு வரும்போது அடுத்து விஜய் அஜித்னு ஒண்ணு கரெக்டா ஸ்டேஜ் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப யாருமே அப்படி பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் சிம்பு தனுஷ்னாங்க, சிம்பு அதுல இருந்து வெளியில போயிட்டாரு, மறுபடியும் இப்ப ரேஸ்குள்ள வராரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயனாங்க, மறுபடியும் விஜய் சேதுபதி செட்பேக் ஆனாரு. யாருன்னே அந்த பிளாக்குள்ள போக முடியல. அதுக்குள்ள அடுத்த கட்ட ஹீரோஸ் ரெடி ஆயிட்டாங்க. எக்ஸாம்பிள் கவின், மணிகண்டன், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. துருவ விக்ரம் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அடுத்த அந்த அஜித் விஜய் யாருன்ற ஒரு கொஸ்டின் இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல யாரு போய் நிக்க போறான்ற எதிர்பார்ப்பு தான் எனக்கும் இருக்கு. கண்டிப்பா என்ன பண்ண இருந்தாலும் சந்தோஷமான விஷயம் தானே. தனுஷ் வேற அஜித் சார் கிட்ட கதை வேற சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, அது வேற இருக்குங்க. எத்தனை நாளா பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, தனுஷ் எல்லாமே பண்ணுவாருங்க. போயம் எழுதுவாரு, பாட்டு பாடுவாரு, டைரக்ட் பண்ணுவாரு, நடிப்பாரு, ப்ரொடியூசரா இருப்பாரு. அவர் எடுக்காத அவதாரமே இல்லை. இப்ப அஜித் சார் கூட ஒரு தனுஷ் சார் படம் பண்ணாருனால. ஆனா அஜித் சார் இன்னொரு கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. அது என்னன்னா, இப்ப குட் பேட் அக்லி பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் படத்துக்கு இருக்க போகுதுன்றத சொல்றாங்க. ஏற்கனவே கிராண்டா ஒரு அந்த சக்சஸ் மீட்டும் நடந்துருச்சு. இந்த சக்சஸ் மீட்ல நம்மளுடைய கிங்ஸ்லி வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரசன்னா அவர்களை பார்த்து, என்னங்க பிரசன்னா கெட்டப்லாம் மாத்திட்டீங்க, அவர் குட் பேட் அக்லி 2 பண்ண போறாரு, நீங்க இப்படி கெட்டப் மாத்திட்டீங்கன்னா அப்புறம் உங்களை சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்றாரு. அவர் உடச்சிட்டாரு.
குட் பேட் அக்லி 2 வரப்போதா? கண்டிப்பா ஃபேன்ஸ் எங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே எல்லாம் இங்க வந்து அப்படியே இன்னும் வைபே நிக்கலங்க. இன்னும் பார்ட் 2 இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரசன்னாவும் அதுல ரொம்ப ஓப்பனா சொன்னாரு, எனக்கு ஆதிக்கோட மேக்கிங் ஸ்டைல் ஒண்ணுமே புரியல, பயங்கர கன்ஃபியூஷனா இருந்தது. நான் படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்போது எனக்கு பயங்கர பிரம்மாண்டமா பிரமிப்பா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. கண்டிப்பா குட் பேட் அக்லி 2 தான் அடுத்து நடக்க போகுது. ஆதிக் மீண்டும் நம்ம எல்லாரையுமே மிரள வைக்க போறான்றதுல சந்தேகமே இல்ல. அஜித் அவர்களோட அடுத்த படம் என்ன பண்ண போறாரு? குட் பேட் அக்லி 2 பண்ணிட்டு தனுஷ் சார் படம் பண்ண போறாரு. கிடையாது தளபதி, அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போறாரு. வேற என்ன? வெங்கி அல்தூரி கூட ஒரு படம் பண்ண போறதா அப்டேட் வந்திருக்கு. ஆமா, வெங்கி அல்தூரி வந்து சூர்யா கூட ஒரு படம் பண்ண போறாரு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த படத்தை முடிச்சுட்டு அஜித் கூட படம் பண்ண இவர் வராரு. அஜித் அவர்களும் இந்த குட் பேட் அக்லி 2 படத்தை முடிச்சுட்டு வராங்க. சோ இவங்க 2 பேரும் கம்பைன்ல ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் விஷயம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. மீண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நினைச்சு பாத்தா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி சொல்றீங்களே. ஆமாங்க, வெங்கி அல்தூரி படத்தை பத்தி சொல்லவா வேணும்? லக்கி பாஸ்கரை பார்த்துட்டு அந்த பாஸ்கர் ஸ்டேஜ்ல நம்ம இருக்க கூடாதான்னு எவ்வளவு பேர் ஏங்கி இருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அதே ஸ்டேஜ்லயே வந்து நம்ம துல்கர் சல்மான் சொல்லியிருந்தாரு, அஜித் சார் கூட படம் பண்ணணும்னு வெங்கி அல்தூரிக்கு பயங்கர ஆசை அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க அந்த ஸ்டேஜ்ல அதை சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க அது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போதே பயங்கர சந்தோஷமா இருக்கு. சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் வெங்கி அல்தூரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமையும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. எனக்கு வந்து என்ன ஆசையா இருக்கு அப்படின்னா, வெங்கியோட டைரக்ஷன்ல நம்ம ஏகே நடிச்சா எப்படி இருக்கும், இந்த காம்பினேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸை நம்மளுடைய ரெட்ரோ மீடியாவில் நீங்க பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் டாடா பை பை. நான் உங்க பிரவீன் KS. நான் கலைப்ரியா பழனி. நன்றி.